வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி அம்மா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போனதுனால அவங்களுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்தாலும் அவங்க மியூசிக் ஜேர்னியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு தன்னுடைய ஹெல்த்தில் ஃபுல் ஃபோக்கஸையும் கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பாடல்கள், மேடை பாடல்கள் அதிகமாக இல்லை அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். மேபி யாராவது ரெக்வஸ்ட் பண்ணனா கூட அதை ரொம்ப சைலண்ட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் ஜானகி அம்மா அபிஷேகாவோட பாடலை பார்த்து விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது மியூசிக் ஜேர்னிலேருந்து நகர்ந்த ஜானகி அம்மா அபிஷேகாவோட பாடலை பார்த்து ப்ளஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதாவது சரிகமப்பாவோட மொத்த ஜேர்னிலேயே இந்த விஷயம் ஒரு பெரிய பிரமிப்பான விஷயமா பார்க்கப்படுது. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம அரிமா சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடகர் ஜானகி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய ரிலேஷன் வீட்டுக்கு போனதுனால பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க. அப்போ ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை டாக்டர் சொன்னாங்க. மேபி அவங்க கோமாவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அந்த வகையில் அவங்களுடைய ஹெல்த்தை நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேல அவங்க நல்லா இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இடுப்பு எலும்பு முறிஞ்சதுனால ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு 3 to 6 months கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறமேலு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாடுறதை நிறுத்தி, மேடை பாடல்கள் கூட அவங்க பாடுறதை நிறுத்திட்டாங்க. கெஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே திரையுலகை விட்டு நகர்ந்து ஒரு சைலண்ட்டான, பீஸ்ஃபுல்லான, ஹெல்த்தியான லைஃப்பை வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு அபிஷேகாவோட பாடலை பார்த்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தான் இன்றைக்கி இணையதளங்களில் ஒரு பேசுபொருளாக போயிருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஹெவி சாங்கான கர்ணன் படத்தில் வர கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை ஒரு 8 வயசு குழந்தை பாடினதுனால தான் பயங்கரமாக வைரல் ஆனாங்க. ஆனால் அந்த குழந்தையோட பாடல்களுக்கு நிறைய சிங்கர் செலிபிரிட்டிஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணி விஷ் பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இன்னைக்கு விஜய் ஆண்டனி சார், தனுஷ் சார், அது மட்டும் இல்லாமல் ஸ்நேகன் சார், பாண்டியராஜன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசையில் எல்லாருமே அவங்கள விஷ் பண்ணது மட்டும் கிடையாது, நிறைய பரிசு பொருட்களையும் அள்ளி கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் ஒரு காட் கிஃப்டட் சைல்டாக தான் இன்னைக்கு அபிஷேகாவை ஜட்ஜஸே பார்க்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தான் பாடின 6 பாடல்களுக்கு மேலே அவங்க 2 தடவை கோல்டன் ஷவரை வாங்கி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில் வின்னருக்கு டெசர்விங்கான கண்டஸ்டாண்டாகவும் இன்னைக்கு அபிஷேகா வளர்ந்துட்டு வராங்க. சேனலோட டிஆர்பிலையும் அதிகமான பங்களிப்பை இன்னைக்கு அபிஷேகா கொடுத்துட்டு இருக்காங்க.